ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பரிகாரம், என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆனி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. அதே போல் ஆங்கில மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் இறுதியில் 10 நாட்கள் கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ கிரகங்கள் நிறைய மாற்றம் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்து மாறுது. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரம் நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான நேரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு டாஸ்கே. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அந்த பலன்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூனுடைய 24 இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகும் நடக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் வாக்குக்கு ஏற்பதான் இது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அது என்ன கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் வாக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அம்மன் பற்றி கண்டிப்பாக சில ஆன்மீக ரகசிய தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த அம்மன் பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் இந்த அம்மனை பற்றி சொல்லணுன்னா, இந்த அம்மன் கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன வாக்கு பழிக்கணுமோ அது பழித்தே தீரும். அதுபோல தான் கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் என்னவோ அது குறிப்பிடப்படுது, அது நமக்கு பழிக்கும். அதனால தான் கிரகங்களால் நேரம் நெருங்கிடுச்சு வந்துருச்சு அப்படிங்கிறத விருச்சக ராசிக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சில சவால்களை சந்திக்க காரணமாக இருப்பது சில நேரங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கிறது தான். அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் பயணம் செய்தீங்கன்னாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால தான் எப்பயுமே கிரகங்கள் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொன்றும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாமல் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப முயற்சி பண்ணிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் பற்றிய அதிசய தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த அம்மனுடைய அதிசயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறமேட்டு மற்றதை நாம் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கொல்லிமலையில் ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அங்கே இருக்கக்கூடிய அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிசயம்மன் கோவில் தான் இந்த ஒரு கோவில். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகை பாவை தான் எட்டுக்கை அம்மன் ஆகும். இவங்களுக்கு தான் கொல்லிப்பாவை என்ற ஒரு சிறப்பு பெயரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார்கள். அங்கு ஏற்கனவே இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மன் என்று குறிப்பிடப்படுது. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாங்க. காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மேடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை பார்த்துருக்குறாங்க. எனவே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை இருந்திருக்கு.
அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு 8 கை உள்ளதால் 8 கை அம்மன் என்ற பெயர் பெற்றது. பொதுவாக இங்கு அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் இக்கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மெயினாக குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை காண இங்கு வருவாங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. இங்குள்ள மலைவாழ் மக்கள் குலதெய்வமாக கருதி இவங்களை வணங்குறாங்க. நில சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்றாங்க. இங்குள்ள சூளத்தில் காகிதத்தில் அல்லது உலோகத்தகட்டில் வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதோடு பிரிந்த உறவுகள் துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. திருமண தடை, பில்லி சூன்யம் போன்றவற்றை போக்கும் என்று சொல்லப்படுது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களை தந்துள்ளார். 8 கை அம்மன் குமரி கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டுமே இருக்கு. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்துட்டு வருவது ரொம்ப சிறந்தது. அப்படி தரிசிவிட்டு வர முடியாட்டியோ நீங்கள் இந்த அம்மனை ஒரு முறையாவது நினைத்து உங்கள் மனசுக்குள்ள வேண்டுதல் வைத்தாவே அது பழிக்கோ. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு அந்த அம்மன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அதிசயத்தாள்கள் அப்படிங்கிறது சொல்ல வர. ஸோ இந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்க போது, நேரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளை இந்த மாதம் இறுதியில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாருல, அவர் சொந்த வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார். அஷ்டம லாபாதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து புதத்திய யோகம் உருவாக்கிறார். இது தன பஞ்சாதிபதியான குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு சமம். எனவே தொட்ட காரியங்கள் வெற்றியாகும் என்று சொல்லலாம். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். முக்கிய நபர்கள் வீடு தேடி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். பார்க்கக்கூடிய குருவால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தலைமை பதவிகளும் தானாக தேடி வரும். கல்யாண கனவுங்கிறது உங்களுக்கு உடனடியாக நினைவாகும். அது மாதிரி நிறைய அதிசயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும் என்று குறிப்பிடப்படுது. அதோடு இந்த 24ஆம் தேதியில் செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒப்பற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது. தொட்டது தொடங்கும்னு சொல்லலாம். துணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தேள் கொடுத்து உதவுவாங்க, அது தோல் கொடுத்து உதவுவாங்க, தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு அறிகுறிங்கிறது தென்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்தால் கைகூடும். சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும். மிஸ் பண்ணாமல் சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. அப்புறம் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்கிறார். இது உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில்ஸ்தானத்தில் இப்போ சஞ்சரிக்கும் போது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். வெளிநாட்டு முயற்சியை அனுகூலம் தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கூட்டு தொழிலிருந்து விலகி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரக்கூடிய விதம் அமையும். அதிகாரிகள் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று இந்த கிரகத்தால் குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் ஆதரவு திருப்தி தரும். வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு அடுக்கடுக்காக ஒப்பந்தம் சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். வருமானம் போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இந்த அதிசயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை வந்து பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். மெயினாக அந்த எட்டுக்கை அம்மன் அதிசயம்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.